பயமுறுத்தாதியப்பா, எனக்கேப்பா. என்னப்பா, என்ன நிறைய பேர்த்த காணுமே, எங்கே போயிட்டாங்க எல்லாரும்? ரெஸ்ட் போயிருக்காங்க. அண்ணே, மணி அண்ணே, நான் வரையிலே கேட்டேனா? அம்மா, கண்ணு கேட்டுற தூரம் பூரா ஆளுகளாம் ஆளுக மாதிரி தெரியுறாங்க, அவங்க தானே வேற வேறான்னு கேட்டேனா? அம்மா அம்மா அவங்க தான். இப்போ இருக்காங்களான்னு சொல்லுங்க. இல்லை, படுத்துருக்காங்க, தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. இல்லை, அப்படிதான் இருந்துட்டு போட்டோம். அதனால அண்ணே, நாங்கெல்லாம் இல்லை ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். நீங்களாம் வர்றீங்களா? காவலுக்கு தானே போகலாமாப்பா? தனியா பண்ண நம்ம பிள்ளை பொம்பளை தனியா போனா எனக்கு பயமா இருக்கும். தனியா போனா எனக்கு பயமா இருக்கும். சரி போலாத்தா. மணி அண்ணே ரொம்ப வேதனையில் இருக்காரு, இருந்துட்டு போட்டோம். இருக்கட்டும். அதனால நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். பல அதே போதுமையா? அதனால நான் சந்தோஷமா, யார் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, யார் தலையில இடி விழுந்தாலும் சரி, நான் சந்தோஷமா இப்படித்தான் இருப்பேன். என்னப்பா சொல்றிய? என்னது? அப்போ சரித்தானா? எப்போ ஏற மாதிரி விழுகுது காதுல. எதுவா இருந்தாலும் வீட்டோட இருக்கட்டும், நம்ம இங்க வந்தோம்னா நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். போமா போயிடுவோமா? ஹலோ 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 ஹலோ. அதனால இருக்கட்டும், இந்த இடத்துக்கு நான் மட்டும் வந்தா நல்லாவா இருக்கும்? நல்லாவா இருக்கும். நான் மட்டும் வந்தா நல்லாவே இருக்காது. 1க்கு 2 ஓத்துறதுக்கு 4ன்னு 4-5 பேர் வந்திருக்கான். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து போவோமா? பொம்பளை வந்து அப்படியே குறு 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 குறுன்னு பார்க்குறது. அதில் முள்ளால தான் எடுக்கணும். ஏலா 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 முகக்கட்டை பிறகு காலை கருவாகிட்டு தூராது. என்னடி கண்ணை கரையாருன்னு என்ன கரையா இருந்தாலும் விட மாட்டேங்கிற பைக் எடுத்துக்கிட்டே திடு 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 திருன்னு வர. சரி அதெல்லாம் விடு. ஏய் என்னம்மா அடியை ஜில்லு அடி போட்டு கொண்டாட்டாத. இங்கே அடியாய் இங்கே பாரு மாமாவை. என்ன மாமா? சத்தியமாக சொல்கிறேன்டி, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். பொம்பளை பொறுக்கியா நீ? மூஞ்சி போகிற பாரு. அடி போகிறப்போ வரப்படி சரி. அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்துருந்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில் நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பார்க்குறேன். எப்படின்னு கேளுடி. எப்படி? நெஞ்செல்லாம் மசூர் முளைச்சா பொம்பளைய பார்க்குறேன். நெஞ்சு மட்டுமே முளைச்சிருக்கு. அப்படியே குறு குறு குறுன்னு பார்ப்பேன். கட்டிக்கார மாமா என்னவா? என்ன பொம்பளை வாழ்க்கை? ஏண்டி பொண்ணா பிறக்கிறதே தவறுது. நீலாஸ்வந்தர் பகல்லையும் போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க. இதுவும் தண்ணி போட்டவன்ட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிடுறாங்க. கஞ்சா போட்டவன்ட்ட மாட்டினா அவன் என்ன நினைத்து கசக்கிறானோ அதே கசக்குது. என்ன பொம்பளை வாழ்க்கை?
ஒரு பொம்பளை அழகா வந்துடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் இது பண்ணுவேன். ஆமாம், எங்கள் அத்தா. என்ன பொம்பளை வாழ்க்கை, இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும். பஸ்ஸில் ஏற விடுறாங்க, பஸ்ஸில் ஏற மினி பஸ் தானேயா? மினி பஸ். பஸ்ஸில் ஏற விடுறாங்க, அப்படி ஏறிக்கிட்டு பின்னால் ஏறிடுறாங்க. நிம்மதியாக வாழ முடியும். என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறோம்னு, எப்படி காலத்தை ஓட்ட போகிறோம்னு எனக்கே தெரியல. எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஈபியில் வேலாக்குறன கல்யாணம் பண்ணி, சரி ஈபியில் வேலாக்குறன கல்யாணம் பண்ணால் கவர்மெண்ட் சம்பளம், மாதம் மாதம் மணியரசி மாதிரி சம்பளம், போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாற்றினேன் அப்படின்னு. அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு போஸ்ட் மரத்தில் ஏற யாபத்தில் எண்ணெயை மல்கடி ஏற ஆரம்பிச்சிடுறேன். முன்னால் ஒரு பீஸை பின்னாலையும் பரிசை முன்னாலையும் மாற்றி மாற்றி போட்டுறேன். சரி அதுதான் போனால் போகணும். ஒரு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம், ஐஸ் விற்கிறவனை கல்யாணம்னா வாழ்க்கை குழு குழுன்னு இருக்குமுன்னு. அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சார் ஐஸ் 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 ஐஸுங்கிறேன் அவன். சரி அதுதான் போனால் போதும்னு இந்த மைக் செட்டுக்காரன் கல்யாணம், வாசிக்கு மைக் செட். சரி மைக் செட்டுக்காரன் கல்யாணம் பண்ணால் ஒரு நிகழ்ச்சி போனால் 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் ரூமுக்கு போயிட்டோம். போனோம்னா பாரு, இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுகிற யாவும் வந்திருக்கும் போது மைக்கை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் முதல் இரவு நடைபெறும், அனைவரும் திரளாக வந்து கண்டுகளிக்கும்னு. இது என்ன கோயில் கும்பாஜம்மனை கண்டுகளிக்க கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க. 10 பேர் ஓட்டை கட்டிட்டேன், 15 பேர் கிடுக பிச்சுட்டேன், 5 பேர் சாக்கெட்டில் ரவுண்டு கட்டிட்டேன். நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டை கிழிச்சிருப்பாங்க, பாவனையும் கிழிச்சிருப்பாங்க. சரி அதுதான் போனால் போகணும். ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி, அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்ல சில்லற புழக்கம், காசு மேலே காசு, மாடி மேலே மாடி, காரிலே போகலாம், ஏசியிலே பிறந்துக்கிட்டு பறக்கலாம்னு. அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக பிள்ளையே இல்லை. ஓயாமல் மீட்டிங் போயிட்டா புள்ள மாசு நான் உறக்கும். 11ஆவது வருஷம் நான் மாசமாயிட்டேன். அதில் ஆன மாசம்தான் அது 8.75. சரி மாசமாயிட்டா எவ்வளோ சந்தோஷம். அதுக்கு யார் காரணமாக இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்கிறதே பெரிய சந்தோஷம். என்னங்க நீங்கள் அப்பா போறியா அப்படின்னு போய் அரசியல் வாயிட்ட சொன்னேன். அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சிட்டேன். இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. ஏன்னா மாஜமாக்கார மேடம் எதிர்கட்சிக்காரன் சரி. சரி எத்தனை புருஷன் இருந்தாலும் என் புருஷன் வாடா எடுபட்ட வயல், என் புருஷன் வாடார். எனக்குன்னே பிறந்து வளர்ந்தவர். அவரை நான் கல்யாணமே பண்ணினேன், விரும்பி தான் கல்யாணமே விரும்பி. இப்போ வருவார் பாருங்க, புருஷன்னாலும் புருஷன் புருஷன். என்னங்க ஆமா முகத்தை பார்த்து பேசுங்க, இதே பார்க்காம. நான் போய் கப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். கப்பு வேணாம், எனக்கு ஒரு கீழே ஒரு கப்பு இருக்கு. அது பதக்கம். கப்பு எதுக்கு தெரியுமா? எதுக்கு மாமா? மாடை பிடிச்சதுக்கு. எந்த இதை கை வைக்காதீங்க அண்ணம்மா. உன் நினைப்பா தாண்டி எனக்கு வருது. ஐயோ தடவுற என்னங்க எனக்கு தூக்கமே வருதுல்ல. என்னை பார்க்கலனாலும் உனக்கு தூக்கம் வராது. கட்டி பிடிக்கணும்னா நான் இன்னும் 2 ஆளை கூப்பிட்டு வந்து இருக்கேன். நீ என்னை கட்டி பிடிக்கிறேன் சரி, ஆலமரத்தை கட்டி பிடிக்கிறேன் சரி. ஆலமரம் கூட சின்னதா இருக்குமா இருக்க. சரிங்க, நல்லா இருக்கீங்களா அண்ணம்மா? என்னங்க உனக்கு இன்னும் 2 பேர் தங்கச்சிவங்க இருக்காங்க. தங்கச்சியா? எனக்கா? உனக்கு எவா தங்கச்சி? எவா எனக்கு தங்கச்சின்னு கேட்டேன். எடுவட்ட தூமியா குடிக்க எனக்கு எவா தங்கச்சின்னு கேட்கிறேன். கண்ணம்மா கோயில் மட்டும் வரட்டு, அவன் இது அறுக்காம விட மாட்டேன். கண்ணம்மா நீ கோயில் தங்கச்சி மயிலா புண்ண தங்கச்சி நீ அவன் வரட்டு. 4ஆம் ஜாதி முண்டியார்கள். ஆத்தா தாயே தாயே நீ கோயில்
நீ கோவிக்காத தாயே, நீ கோவிச்சா அந்த கடலே பொங்கணும் மாதிரியா? கடல பொங்கல நீ பொங்க வச்சுட்டா சண்டாள. ஐயோ, எனக்கே துரோகம் பண்ணிட்டானே. அடிக்காத, மாசமா ஆக்கிட்டு அந்த பொம்பளையில போய் இது பண்ணிருக்கு. வயித்துல அடிக்காத சாமி, வயித்துல அடிக்காத. மாசமா ஆக்கிட்டு குழந்தை குவா குவா. அந்த ஆளு குவா குவாங்கிற அவன் கவா கவான்னு கூப்பிடுறான். ஐயா, உங்க அன்பு இருந்தா போதும். அப்பயே கூட வாங்க போயிட்டாரு. இந்த 100 ரூபாய் வாங்கி போயிட்டாங்களா? போயிட்டாரு. அந்த சீன்ல ஓயாம சொல்லவும் வந்தார். வேற ஒண்ணும் இல்ல. வாங்கினா வந்தாங்க. பெட்ரோல் லிட்டருக்கு ஆகும். அதே ஓயாம வாங்கின பெட்ரோலுக்கு ஆகும். பெட்ரோலுக்கு நாளைக்கு சீட்டு காசு கட்டணும். பிரகாஷ் கபடி குழு அலங்கம்பட்டி கேப்டன் அழகுராஜ் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. அவங்க குடும்பத்தாருக்கும் நம்ம கம்பூர் கிராமத்துக்கும் நன்றி நன்றி வணக்கம். சரிங்க. அடியே, அவளோட சண்டை விடக்கூடாது. யாரு என்னதே இருந்தாலும் நம்ம குடும்பத்துல எனக்கு துராமன் வந்தவன் இந்த வீட்டுல இருந்தா அப்படி அடிச்சா ஐயோ, அடிக்காத அடிக்காத அப்படி அவன் வாழணும்னு எனக்கு தேவையில்லை. அடிக்காதடி. நீரு எனக்கே மீச மட்டும் பெருசா இருந்தா பத்துமாடா? இது இருக்கணும். எது இருக்கணும்? மீச மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு அப்படியே தெரிஞ்சா எதுடி இருக்கணும்? இது இருக்கணும். ஒரு பாட்டுல வச்சிருக்கிறேன். பாட்டில் இல்ல, மீச மட்டும் பெருசா இருக்கா. இது வேணாமா? அது இந்த கப்பு வாங்கிட்டு வந்திருக்கல, அந்த கப்பு இல்ல. அப்புறம் என்ன கம்பு? கம்பு வைக்கிறியா? கம்பு ஓடணும்ல. கிரிக்கெட் கம்பு வீட்டுல வச்சிருக்கேன். அந்த கம்பு என்ன மஜி இருக்கு உனக்கு? கிரிக்கெட்டுக்கு இதுக்கு ஓசா, இதுக்கு எத்தனை இஞ்சி ஓசு வாங்குறது? இதுக்கு நான் ஓசு வாங்குறதா இருந்தா 7 இஞ்சி ஓசு காணாது. வாங்க. என்னங்க ஆம்பளை எல்லாம் இருக்காங்க. 15 லேடிஸா? ஆம்பளை இல்ல. அடே, உன் தங்கச்சிகளை கூப்பிடுவான். ஆமா. அடே, பொன்னம்மா, ராக்கம்மா. அதே நீ கண்ணம்மா. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கும். இது என்ன அரிசி மூட்டை மாதிரி ஒண்ணு? மரியாதையா பேசுடி. அடி மானகடை சிரிக்கி. எருவட்ட சிரிக்கி. போர்வேல Dress தச்சிட்டு வந்திருக்க மானகடை. அடி போடி மானகடை. என்னடி போடி அவரே. வந்துருமா அம்மா இங்கேருமா ராணியம்மா. ராணியம்மா இங்கேருமா. இங்கேருமா ராணியம்மா. பேசு. இரு இரு இரு. மாமா இருங்க மாமா. அடி போடி மானகடை சிரிக்கி. ஏய், புடிச்சல வச்சிட்டு இந்த ஆட்டடி ஆடாடி. போடி அட இருங்க. சிரிக்கி. இங்கேருமா. தேவையில்லாம அவளை பத்தி பேசாதீங்க. ஏன்? அவ யார் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆளுக்கு தெரியும். அவ யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிட்டு அவளை பிடிச்சி கட்டிக்கிட்டு ஏறீங்க. அவளை பத்தி என்ன தெரியுமா? அவ யார்? அக்கா தங்கச்சி 2 பேரை கட்டி. அவரை யார் தெரியுமா? யாரு? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ யார் தெரியுமா? யாரு? அவளு 10% வாக்கப்பட்டவதா. மானகடை. வேற ஏதோ சொல்லவாரு. 10 மணி என்ன ஊத்த முடியங்கறியா? போடி அங்க மானகடை. மரியாதை இல்லடி. உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. இப்ப புரிஞ்ச அரும்பு கட்ட மாதிரி இருந்த. ஆமா. இப்ப துரும்பு கட்ட மாதிரி இருக்கு. எல்லனா கூட இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன செஞ்சியா? ஏது செஞ்சியா? என் புரிஞ்சல போட்டு மடக்கி முடியலடி. கண்ணன் கரன்னு கர்வா கட்ட மாதிரி உள்ளியா இருக்கா? ஏறி அடி. இரு அக்கா தங்கச்சி 2 பேருக்கு என்ன குறைச்ச? உனக்கு இப்படி தெரியல. ஆம்பளைக்கு லெவல் லெவல் நாக்க தொங்க போட்டு தெரியல. ஆமா, அடுத்தாள் புருஷனா அப்படி அலையிற மானம் கிடைச்சிருக்கு. அடி போடி மிருதாக்காரன் வச்சுக்க. அடி போடி ஆல்ரவுண்டுக்காரன் வச்சுக்க. அடி போடி தாளக்காரன் வச்சுக்க. அடி பேசுறாவ என்ன பேசுறா பாத்தீங்களா? அப்படி உனக்கு சிலாக்கி என்ன? உனக்கு என்னடி அப்படி அரிப்படுத்தி தெரியல? மானம் கிடைச்சிருக்கு. ஆனா போடி அங்கிட்டு. என்ன சண்டை? நம்ம புருஷன் தான் இவளை வச்சிருக்கா. நம்ம புருஷன் யாரு? யாரு போடுவா? அடி போடி கர்வாடிச்சிருக்கு. அடி போடி நல்லா சம்பாதிக்கிறான். அவளை இல்ல நல்லா குடிங்கி. என்ன நல்லா சம்பாதிக்கிறேன். நல்லா சம்பாதிக்கிறான். அவளை நல்லா கேட்டி அடிக்கிறான். ஓசில நல்லா திக்கிற பழக்கம். ஓடி அடவட்ட சிரிக்கி. ஓடி அடவட்ட. ஓடி நான். ஓடி மானம் கிடைச்சிருக்கு. ஓடி துப்பு கிடைச்சிருக்கு. அடி போடி அங்கிட்டு. அதென்ன படமா அது? அடிக்கடி வேற தூக்கி தூக்கி கேட்க போயிட சாமா இருக்கு. மாயாவரத்துல கேட்டாக மன்னார்ல யாரா தூமிய புடிக்கி. ஓடி இருந்தல வாழ்ந்த போது ஒரு தங்க கடிச்சா. ஏய் ஏய் முகர பாரு எடுவட்டவ எப்படி பொட்டாட்டி கட்டி இருக்கற பாரு. இந்த சாக்கி கேக்குறேன். இந்த பொட்டாட்டிய பார்த்தா பாரு மூடு வருது. சாக்கி கேக்குறேன். ஐயோ இவள ஒரு பொம்பளன்னு கட்டி இருக்கே. இவள பார்த்த முதல்ல உனக்கு மூடு எனக்கு ஒரு சாக்கி கேக்குறேன். வாங்கிடா. போய் படுக்க பக்கத்துல. சாவான வாங்கி கேக்குறேன். வாங்கி கொஞ்சம் அப்படியே சிக்கிட்டு தொங்குது. ஏய் பொம்பள புள்ள தொட்டு தாலி கட்டினியே. எனக்கே துரோகம் பண்ணிட்டியே. என் தாலியை பாரு. வீரதேவன் உனக்கு அவ்வளவு எனக்கே துரோகம் பண்ணிட்டு இவள போறியா? பொண்டாட்டி வேணுமா?
துரோகம் சொல்லு இருக்கா ஏய் துரோகம் எனக்கு துரோகம் செய்து விட்டாய். ஆளை முகரை பாரு உன் முகரைக்கு எத்தனை பேர் தான் கேட்பாங்க போடி எடுவட்ட சிரிக்காத. உனக்கு மரியாதை தொப்பகிலிய விழுந்துறாத பாத்துக்க. ஏய் இந்தடி வாடி மேல. ஏய் ஏய் முன்னாடி ஊர்ல போய்கிட்டு இருக்கா. நாங்க 2 பேர் பார்த்தானே என்னடி என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஏ மருதமணி ஏய் ஊரத்தேவன் நீ வாட்டுக்கு உட்கார்ந்திருக்க. அது உன் பொண்டாட்டியா இல்ல ஊருக்கே பொண்டாட்டியா? கண்ணம்மா கண்ணம்மா ஐயோ போறதே போற எப்படியாவது காசோட வந்துரு. அவள்கிட்ட எவனாலும் போக முடியுமா? கண்ணு திறந்து பார்க்க முடியுமா? நீ எப்படியா இருந்தாலும் அந்த பொம்பளை பார்த்தா உனக்கு மூடு வருமா? பக்கத்துல படுக்க தோணுமா? இல்லை கேட்குறேன். அடியே கண்ணம்மா ஏ பாவடையை இழுத்து கட்டிக்க. ஏய் பாவடை கற்பு பறி போயிட போகுது. அடியே அடியே கண்ணம்மா கண்ணம்மா கொன்னம்மா வாயை பிடிச்சி 2ஆ கிழிச்சு போடுவேன். என்ன பொண்ணம்மா பொண்ணம்மா கோயிக்காத பொண்ணம்மா. ஏய் உன்னமா கண்ணமான்றது என்ன நடக்குது இங்க? தூக்கம் உங்களுக்கு அறுத்து புரிவே அறுத்து இதை வச்சுக்கிட்டு எத்தனை பொண்டாட்டி இப்படி பண்ணி நல்ல அதுவே இல்லாம தான் தெரியலாப்ல. நீ மேற்கொண்டு வேற மொளகா பெஞ்ச கேவலப்படுத்துறியா? அடியே ஏ கண்ணம்மா அடியே கண்ணம்மா ஏ கண்ணம்மா இங்க கண்ணம்மா கிண்ணம்மா சாமாமெல்லாம் தெரிச்சு போந்துருச்சு. அடியே தூக்கம் அடியே அடியே தூக்கம் இருக்கிற பாதி பேரும் மயங்கி போயிருவா. அடியே ஏய் இது என்னடி கிங்கிணி அது எருமை மாதிரி? என்ன விதமான உயிரினம் அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. அது என்ன எருமை மாடு அடியே மாதிரி? அடியே பொண்ணம்மா அடியே செல்லம்மா அவளை மாதிரி நீங்களும் தூக்காங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. எதுவும் இல்ல. அங்க வாரு வாடி ஏய் தாவணியை கட்டிடி மானக்கடை சிரிக்கே. காவலுக்கு போட முடியும் தாவணியை கட்டிடி. சரி சரி இங்க வா கோவப்படாத வா வா. ஐயோ ஏற முடியல. ஐயோ ஏற முடியல. ஐயோ கேட்டுருவாமாடா கேட்டு ஏழாயிர மாயவரத்தில் கேட்டாங்க. ஏய் என்ன அட கொடுமை எந்த சோகம் மியூசிக். ஓடி எடுவட்டவனே. உனக்கு இது தேவையில்லடி இதே போத முடியும். தொட்டு தாலி கட்டு என்ன குறைக்கு இந்தாடி உனக்கு அந்த பந்தே தேவையில்ல. ஏய் எடி உடைச்சிருக்க அங்க பாரு பந்த இப்ப உருட்டி விளையாடுங்க. ஏய் அடியே அடியே இந்தாடி அங்க பாரு. அடியே அடியே பள்ளிக்கூடத்து லீவுக்கு என்ன கூட்டி வந்தியா? அடியே வாடி நம்ம இன்னைக்கு எங்க போகணும் தெரியுமா? எங்க வரோம்? அந்தவனத்துக்கு போகணும். சரி தங்கச்சி வர்றது. அப்படியா? தங்கச்சி வரும்போது ஒழுக்கமா இருக்கணும். நல்லா தங்கச்சி வயிறு. ஏய் உனக்கு நாத்தனா வேணும் முடி.
ஏங்க என்கிட்ட மட்டும் பாசமாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அவட்டி எதை பாத்தீங்கன்னு தெரியல இப்படி போய் பயங்கி வை கிடக்குறீங்க. அவெல்லாம் எடுத்துக்காம நீங்க காலை இதுக்கு வருவியாடி கருவா கட்டமா எனக்கு என்ன குறைச்சல்னு நீங்க அவளை பிடிச்சிங்க. அவ பந்து எடுத்துக்காம சொல்ல நீ உன் பந்து எடுத்துக்காம. சரி எல்லாம் சேர்ந்து காட்டு காவலுக்கு போவ சரியா? வளவலன்னு பேசக்கூடாது. உன் தங்கச்சியை கூப்பிடியா? தங்கச்சி ஒன்னதான் எடுத்துக்காமி. தங்கச்சி நீங்க விட்டு எங்கேயும் போவே கூடாது. ஓடாதீங்க. குருவி உனக்கு தானே குருவி உனக்கு தானே அப்படி போடு. குருவி உனக்கு தானே அப்படி போடு. இன்றைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கணும். இவ யாரு? 16 பெற்று பெருவாள் வாழணும். ஏற்கனவே புள்ள ஒருத்தருக்கு நிலைமை அங்கவை சங்கவை எனக்கே துரா பண்ணிட்டேன். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தங்கச்சி. இவங்க யாருங்கண்ணா? இவங்க 2 பேர் தெரியும். இவங்க யாரு? 3 பேரை கட்டி அண்ணே ஆபரேஷன் பண்ணிருக்கேன். கண்ணம்மா மூத்தவ. ஒண்ணுக்கு 2 கட்டி கண்ணம்மா உன் நாத்தனா. எப்படி நாத்தனா ஆகும்? ஏத்துனா நாத்தனா என்னத்தை ஏத்துறிய? காங்கிரீட் மிஷின் ஓஸ் தானே. உருளைக்கிழங்கு ஏற்ற சொன்னா கருணக்கிழங்கு ஏத்தனாருன்னு சொல்லி அவளுக்கு என்ன ஏற்ற பிளான் பண்றாளு. நான் என்ன சொல்லுனா 2 பேர் இருக்கல, இவங்களை எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? இவங்க இதை பார்த்து அந்த பார்த்து எதை பார்த்து? கைய பார்த்தா ஒன்ன காணமுடா. அண்ணே அப்பா வந்து கண்ணு கருத்தமா காவலு போக சொன்னாரு. ஆமா. ஆடி பாடி வேலை செஞ்சா ஆடு பண்ணி சேரா விட்டா உள்ள வரக்காது. முகரே பார்க்கல. ஆமா. என்ன பண்றீங்க இவங்களை வச்சு? உள்ள போய் உட்காருங்கம்மா. அதான் ரெண்டு உள்ள போயிரு. நாடா முடிஞ்சு உள்ள போ. இருந்து நாடாம் பார்த்துக்கிட்டு இருக்காளேடா.
ஏ நாடா நல்லா இருக்குடி. ஏ நாடா இந்த இடத்துல மனசு சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? எனக்கு பால் வாங்கி தரீங்களா? ஆத்தாடி. ஏ உனக்கு என்ன வேணும்? எனக்கு பால் வேணும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும். காவலுக்கு போறோமா வேற நல்ல காரியத்துக்கு போறோமா? அதனால கரை வரட்டுமா? ஒரு நெளிப்போட அதனால பறவை வரட்டுமா? ஆமா பறவை வர பாப்போம். நேரம் ஆயிடுச்சு. 3 மணிக்கு நாடகம் முடிக்கணுமா? ஊர்க்கார சொல்லியிருக்காங்க. போய் தூங்கணுமா? அவங்கள பாவம். ஏ மணிய 3 மணி 2 நாளா நாடகம்ல. ஆளோளம் 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 சோ ஆளோளமே ஆளோளம் 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 சோ ஆளோளமே ஆளோளம். இந்த கரடியை புடிச்சு ஏ காத்தியா சிவனேடு அங்க வை சங்க வேணும் பேரே வச்சிருக்க. சின்ன 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 செம்பாரு கூட்டம். ஓடு காத்தியா. தலையெழுத்து அவளுக்கு எப்படி அறுவலுக்கு இந்த ஆட்டம் வேணாம். எனக்கு தடவுறேன். தடவையும் தெரிஞ்சு புரிஞ்சுடுறேன். இந்த ஆட்டம் வேணாம். நான் என்ன சொல்றேன்னா நடத்தினா எங்க அண்ணன் என்ன சொல்றாரு அது மாதிரி நீங்க கேளுங்க. இருங்க இருங்க இருங்க. தனித்தனியா ஆடுவான், அவளை தனியா ஆட விடுவான். அதானே தனித்தனியா ஆடுவான், தனித்தனியா ஆடுவான், அவளை தனியா ஆட விடுவான். இங்க இருங்க வச்சேன், இங்க இருங்க மருதமணி வச்சேன். இருங்க தனித்தனியா ஆளுக்கு ஒரு 4 ஸ்டெப் போடுவோம். ஆமா இவளை தனியா ஆட விடுங்க. மொத்தமா ஒரு ஸ்டெப் போடுறான். தன் தெரிஞ்சு அதை கட்டுப்படா. தனித்தனியா கபடி 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 கபடி. ஏய் அவுட் அவுட் அவுட். சேல கிளிய தெரிஞ்சுக்கணும். கண்ணம்மா அவுட். அண்ணம்மா வாயில புடுங்கடா. சேல எப்பறா கிளியே? இன்னும் கொஞ்சம் இதுல கொட்டு அந்துக்கிட்டு போதே. கண்ணம்மா அவுட். கண்ணம்மா அவுட். ஏய் வலிக்குதுடா. தனியா ஆடுங்க, அவ தனியா ஆடுங்க. காத்தியா.
விருதாங்க பெட்டி என்ன மாதிரி வாசிக்கிறாங்க? நீங்க ஆடுற மாதிரி எல்லாரும் ஆடணும்ல. இப்போ நான் ஆடுற மாதிரி நீங்க ஆடணும். ஆமாம்மா இருங்க வரேன். உங்களுக்கு ஒரு நியாயமா? நீ ஆடு, நீ ஆடு, நீ ஆடு. ஆட சொல்லு. தங்கச்சி பறவையெல்லாம் ஓரமா தெரியல. இதெல்லாம் ஞான பறவை. ஆளுக்கு ஒரு பக்கம் பண்ணி மரம் நின்றுடும்.